ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டீ கடை இனிப்பு அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல குண்டு குண்டாக புசு புசுன்னு சாஃப்டாக டீ கடையில் உள்ள அதே டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். மைதா எடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லை. கூடவே 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த ரவை மைதா எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க, அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தோம்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ரவை ஊறும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றும் போது இந்த மாதிரி நைஸாக விழுகணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து குழி கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுவாக தானாக மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி வரும்போது லேசாக எண்ணெயை இந்த மேல் பாகத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றினா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக உப்பி வந்துருச்சு இல்லை. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி செவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ எடுத்துடலாம். இப்போ இன்னொரு கரண்டியும் ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ இதையும் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கம் செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இது சீக்கிரம் வெந்து வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட டீ கடை இனிப்பு அப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் இதை சர்வ் பண்ணிடலாம். இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.